ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு நடந்த பயாலஜி பயோபாட்னி கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு இன்டீரியர் கொஷின் சாப்டர் 4th கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜைகோமார்பிக் சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன் பெடிலாந்தஸ். செகண்ட் கொஷின் ஒரு புக் பேக் 9th சாப்டர். தேர்ட் கொஷின் ஒரு புக் பேக் 8th சாப்டர். ஃபோர்த் கொஷின் வந்து ஒரு புக்கின் 14th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் இஸ் ப்ரோட்டீன் ஆர் கியூ வேல்யூ இஸ். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் 0.7. ஃபிஃப்த் கொஷின் வந்து ஒரு புக் பேக் கொஷின் 5th சாப்டர். சிக்ஸ்த் கொஷின் வந்து ஒரு 10th சாப்டர் ஒரு இன்டீரியர் கொஷின் தான். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்ப்ரிங்வுட் இஸ் டார்க்கர் இன் கலர் அண்ட் ஹேஸ் லோயர் டென்சிட்டி. டார்க்கர்னு வராமல் லைட்டர்னு வந்திருந்தா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் டார்க்கர்னு கொடுத்துருக்காங்க, லைட்டர்னு தான் இருந்திருக்கணும். அப்படி பார்க்குறப்ப இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, டிஃப்யூஸ் போரஸ் வுட் இஸ் ஃபார்ம்டு வேர் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த இயர். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஆன்சர் இஸ் தி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். 7th கொஸ்டின் பொறுத்தவரை புக் பேக் 15th சாப்டர். 8th கொஸ்டின் புக் பேக் 2nd சாப்டர். ஓகே, 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 9th கொஸ்டின் புக்கின் 4th சாப்டர். ரைட் எனி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ். சயாத்தியம், சினாந்தியம், ஹைப்பந்தோரியம், இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. எனி 2 எழுதினா போதும். 10th கொஸ்டின் ஒரு புக் பேக் 8th சாப்டர். 11th கொஸ்டின் வந்து ஒரு புக்கின் 10th சாப்டர். ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் தைலோசிஸ் நம்ம ஷார்ட் நோட் பண்ணணும், அவ்வளோதான். 12th கொஸ்டின் வந்து ஒரு புக்கின் 11th சாப்டர். 3 டைப்ஸ், அதாவது மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது 3 டைப் இருக்குது. ஸ்டொமேட்டல், கியூட்டிகுலார், லென்டிகுலார் அப்படின்னு 3 டைப் இருக்கும். 3 நம்ம எழுதினா போதும். 13th கொஸ்டின் வந்து ஒரு புக்கின் 12th சாப்டர் ஏரோபோனிக்ஸ். 14th கொஸ்டின் வந்து ஒரு புக்கின் 14th சாப்டர், அதாவது கிளைகாலிசிஸ். அந்த கொஸ்டின் 5 மார்க்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் 15th கொஸ்டின் புக் பேக் 2nd சாப்டர். 16th கொஸ்டின் வந்து ஒரு புக் பேக்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 12th சாப்டரில் இன்செக்டிவரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அந்த கொஸ்டின் இருக்கும். அதில் ஒரு பார்ட் தான் அந்த பிக்சர் பிளான்ட்டுங்கிறது. 17th கொஸ்டின் வந்து ஒரு புக் பேக் 7th சாப்டர். 18th கொஸ்டின் வந்து ஒரு இன்டீரியர் 9th சாப்டர். ட்ரா த லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு கொஸ்டின். 19th கொஸ்டின் ஒரு புக் பேக் 15th சாப்டர். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 20th கொஸ்டின் வந்து ஏ பாருங்க. டிஃப்ரென்டியேட் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சாப்டர் 1 புக்கின் கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளிஃபைடான கொஸ்டின். 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். இதுக்கு எய்தர் வந்து பி பாருங்க. ரைட் எனி 5 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபேபேசி. சாப்டர் 5th சாப்டர் புக் பேக் தான் அந்த கொஸ்டின். 21வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ பாருங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வித் டயக்ராம் கேட்குறாங்க. இது வந்து 6th சாப்டர். இது வந்து ஒரு புக்கின் தான். இதுக்கு எய்தர் வந்து எக்ஸ்பிளைன் C4 சைக்கிள். சரிங்களா, இது வந்து புக்கின் தான் 13th சாப்டர். ஓகே, இது வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வித்தவுட் சாய்ஸில் 55 மார்க் இருக்குது. அதில் புக் பேக் மட்டும் பார்த்தோன்னா 24 மார்க் மட்டும் தான் புக் பேக். புக்கின் பார்க்குறப்ப 31 மார்க், 31 மார்க் புக்கின்லேயே கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புக் பேக்கை விட புக்கின் படித்தா தான் நம்மளால் சென்டம் நம்மளால் வாங்க முடியும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.